47ஆம் சங்கீதம் தியானிக்கும்படியாய் கொண்டு வரப்பட்ட வேத பகுதி 2வது வசனம். 47ல் 2வது வசனம். அந்த 2வது வசனம் என்ன சொல்லுது? உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீது எங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். நம்ம ஆண்டு யாரு? பயங்கரமானவர், மகத்துவமானவர். இந்த பயங்கரமானவர் என்பதை கூட கடந்த நாளில் கொஞ்சம் தியானிச்சிட்டோம் இல்லையா? அதனால் அதை டச் பண்ணாமல் நான் என்னத்தை டச் பண்ணுறேன்னா, நம்முடைய தேவன் பூமியின் மீது எங்கும் மகத்துவமானவர். நம்ம ஆண்டு யாரு? நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு என்கிற தேவன் அவர் சாதாரணமானவர் அல்ல, மகத்துவமான ராஜா. நம்ம ஆண்டு யாரு சொல்லுங்க? மகத்துவமானவர். இதெல்லாம் நீங்க அறிக்கை செய்றீங்களா உங்க ஜபத்துல? நம்ம தேவன் மகத்துவமானவர். சொல்லுங்க, என் ஆண்டவர் மகத்துவமானவர், என் வாழ்க்கையில மகத்துவமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா சொல்றாரு, அவர் செயலில் மகத்துவமானவர். நம்ம ஆண்டவர் எப்பேர்பட்டவரா? யோசனையில பெரியவர், செயல்ல அவர் மகத்துவமானவர், மகத்துவமானவர். மோசே சொல்றாரு, உபாகமம் 11:7 இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொல்றாரு, கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளை எல்லாம் உங்கள் கண்கள் கண்டதல்லவோ. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த செயல் மகத்துவமான செயல் என்று மோசே சொல்லுகிறார். 10 விதமான வாதைகளை அனுப்பி தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லுங்க எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அவருடைய செயல்கள் எல்லாம் எப்பேற்பட்டது சொல்லுங்க? அவருடைய கிரியைகள் மகத்துவமானவர்கள், அவைகளை உங்கள் கண்கள் கண்டதல்லவா. 40 வருடம் நடத்தினார். பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம். மகத்துவமான செயல். 40 வருடம் வனாந்திரத்தில் வானத்தின் மன்னாவை கொடுத்தார். மகத்துவமான செயல். இன்னும் என்னன்னு கேட்டா, வஸ்திரம் வளருது, அது மகத்துவமான செயல். காலில் இருக்கிற செப்பல் வளருது, அது பழசா போகல, அதெல்லாம் மகத்துவமான செயல். நம்முடைய தேவனுடைய கிரியைகள் மகத்துவமானவைகள். சொல்லுங்க, என் தேவன் சாதாரணமானவர் அல்ல, மகத்துவமானவர். அல்லேலூயா. என் தேவனுடைய கிரியைகள் மகத்துவமானவர்கள். அல்லேலூயா. பாருங்க, அதை சத்துரு சொல்றான் பாருங்க. 1 சாமுவேல் 4:8 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தியர் வருகிறாங்க. அப்ப பெலிஸ்தியர் சொல்றாங்க பாருங்க, 4:8 என்ன சொல்றாங்க? ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? சத்துருக்கு தெரியுது. சத்துருவாகிய கர்த்தருடைய ஜனங்களுடைய சத்துருவாகிய பெலிஸ்தியன் சொல்றான், அவர்களுடைய தேவன் மகத்துவமானவர். அந்த மகத்துவமான தேவனுடைய கைக்கு நம்மளை யாராலும் தப்புவிக்க முடியாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களின் தேவன் மகத்துவமானவர். சத்துருக்கு தெரியுதுங்க, ஆனா இன்னைக்கு நமக்கு தெரியல. நம்முடைய தேவனுடைய செயல்கள் நமக்கு தெரியல, ஆனா சத்துருவுக்கு தெரியுது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க ஒரு காரியம், இதை எல்லாரும் வாசிங்க. மல்கியா 1:14 பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம் மல்கியாவில் 1:14 வாசிங்க. ஆண்டவர் சொல்றார் பாருங்க. ஆண்டவர் கேட்கிறாரு தன்னுடைய ஜனத்தை பார்த்து, தன் மந்தையில கடா இருக்கையில் கெட்டு போனதை போய் ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்றார். பார்த்துங்க, உன் மந்தையில நல்ல கடா இருக்கு, ஆனா நீ பலவீனமானதை போய் என்ன செய், கெட்டு போனதை போய் என்ன செய்யற, ஆண்டவருக்கு நேர்ந்து கொள்றல. அந்த கபடஸ்தன் யாரா? சபிக்கப்பட்டவன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? என் வாசிங்க, என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமா இருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ வேதனை பாருங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு நல்ல 2 பிள்ளைங்களை கொடுத்துருக்க, எனக்கு ஒப்பு கொடுக்குற, நல்லா படிக்கிற பிள்ளைய டாக்டர் ஆக்கி உனக்கு வச்சுக்கிற, இதுக்கு படிப்பே ஏற மாட்டேங்குது, இதை கர்த்தருக்கு நேர்ந்துக்கிறேன், கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஏன்னா அதுக்கு படிப்பு வரல, 2 பிள்ளை நல்லா படிக்குது, இது மக்கு, அதனால இது ஊழியம் செய்யட்டும். ஆண்டவர் கேட்கிறார், நல்ல மந்தையில் நல்ல கெடா இருக்குல்ல, ஆனால் அதை கொடுக்க மாட்டேங்கிற, எனக்கு கெட்டு போனதை எனக்கு நேர்ந்துக்கிற, நல்லா இருக்கிற பிள்ளைங்க இதை தரதில்ல, திக்கி பேசுது பாருங்க, இதை கர்த்தருக்கு நேர்ந்துக்கிறேன். திக்கி நல்லா பேசுகிற பிள்ளை
நமக்கு வேணுமா? இந்த திக்கி திக்கி பேசுகிற பிள்ளை, சரீரத்தில் பலவீனமான பிள்ளைய யாருக்கு நேர்ந்துக்கிற அன்று கேட்கிறார். கபடஸ்தன், கபடஸ்தன், நீ சபிக்கப்பட்டவன்டா. நான் யாரு தெரியுமா? பயங்கரமானவர், மகத்துவமான ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகத்துவமான செயலை ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். புதிய ஏற்பாட்டு சபையை 2 பேர் துன்பப்படுத்தினாங்க. ஒன்று ஏரோது ராஜா, இன்னொன்று சவுல். ஏரோது ராஜாவும் ஒரு ஊழியக்காரனை கொன்னுட்டானா? யாரை மண்டையாட்டுறீங்களே, யாரை? ஏரோது ராஜா சபையில் யாக்கோபை என்ன செஞ்சிட்டான்? கொன்னுட்டான். அதே மாதிரி சவுலும் சபையில் ஒருத்தனை கொன்னுட்டான். யாரை? ஸ்தேவான். குட். சவுல் மூலமாகவும் சபையில் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டாச்சு, ஏரோது மூலமாகவும் சபையில் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டாச்சு. ஏரோத ஆண்டவர் அடித்து புழு புழுக்க வைத்தார். சவுலை தேவன் சந்தித்து சபைக்கு அஸ்திபாரமாய் மாற்றினார். இதாங்க தேவனுடைய மகத்துவம். புரிந்து கொள்ளுங்க. 2 பேருமே சபையை தானே துன்பப்படுத்தினாங்க. 2 பேர் மூலமாகவும் சபையில் ஒருத்தங்க ரத்த சாட்சியாக மறிச்சிருக்கிறாங்கல்ல. ஆனால் ஆண்டவர் ஏரோதை என்ன செய்யலை? ரட்சிக்கலை. ஒரே அடிதான், அடித்த அடியிலே புழு புழுக்க. என்னைக்காவது செத்தன்னைக்கே சரீரம் புழு புழுக்குமா? ஆண்டவர் அடித்தார்னா அப்படி தான் இருக்கும். ஒரே அடிதான் அடித்தார், ஏரோது புழு புழுத்து செத்துட்டான். ஆனால் சவுலை தேவன் அடித்தார். எப்படி அடித்தார்? கண்ணு தெரியாமாக்குனார். ஆனால் சபைக்கு அஸ்திபாரமாக, துன்பப்படுத்தின சபைக்கு அப்போஸ்தலனாக, புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு அப்புறம் ஹீரோவாக 14 நிருபங்களை எழுத வைத்து தேவன் சவுலை பவுலாக மாற்றினார். இதாங்க தேவனுடைய மகத்துவ செயல். இதான் தேவனுடைய மகத்துவம். அவங்களுக்கு நடந்த மாதிரியே நமக்கும் நடக்கும் நினைக்காதீங்க. தேவனுடைய மகத்துவமெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆண்டவர் 3 பேரை உயிரோடு எழுப்பினார். பைபிளில் செத்து போனவங்களை 3 பேரையும் ஒரே மாதிரியா எழுப்பினார்? சொல்லுங்கள். இல்லை, ஒன்று செத்து போய் 4 நாளாகி எழுப்பினார், ஒன்று பாடையில் வச்சு பாதி தூரம் போகிறப்ப எழுப்பினார், இன்னொன்று வீட்டுக்குள்ளே செத்து சாமியான பந்தெல்லாம் போட்டு இதெல்லாம் வாசித்தாச்சு அங்கே வந்து ஆண்டவர் எழுப்பினார். அது அவருடைய மகத்துவமான செயல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தருடைய மகத்துவமான செயல்கள் என்கிற தலைப்பில் ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். நம்ம ஆண்டவர் மகத்துவமானவர். நம்முடைய ஆண்டவர் யாரு? மகத்துவமானவர். அவருடைய செயல்கள், அவருடைய கிரியைகள் எல்லாம் மகத்துவமானவைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்திலிருந்து ஒரு நபரை எடுத்து வந்திருக்கிறேன். அவருடைய பெயர் எப்ராயிம். எப்ராயிம் வாழ்க்கையில் தேவன் செய்த மகத்துவமான செயல்களை நல்ல ஆழமாக இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். எப்ராயிம், எப்ராயிம் அப்படின்னா யார் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர? எந்த எப்ராயிம் உங்களுக்கு மைண்டுக்கு வர்றது? எப்ராயிம் யாரு? சொல்லுங்க. யாரோ சொல்றீங்க, யாரோ சொல்றீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்ராயிம் யாரு? பழைய ஏற்பாட்டு யோசேப்புடைய, யாக்கோபுடைய பையன், யோசேப்புடைய மகன் எப்ராயிம். இந்த எப்ராயிம் கிருபையின் மேல் கிருபை பெற்றவன். கிருபையை பெறதே பெரிய காரியம். எப்ராயிம் யாரு? கிருபையின் மேல் கிருபை பெற்றவன். யோசேப்பு வாழ்க்கையில் எகிப்து தேசத்தில் ஆண்டவர் யோசேப்பை ஆசீர்வதித்த பின்பு யோசேப்புக்கு ஆண்டவர் 2 ஆண் பிள்ளைகளை கொடுத்தார். முதல் ஆண்மகன் பேர் மனாசே. அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய வருத்தம் யாவையும் தேவன் மறக்க செய்தார்னு சொல்லி மனாசே அப்படின்னு பேர் வச்சார். என்ன அருமையான பேர் பார்த்தீங்களா? என்னுடைய தேவன் என் வருத்தம் யாவையும் மறக்க செய்கிற மகத்துவம் உள்ளவர். ஆமென். இன்னைக்கு நீங்க வருத்தத்தோடு வந்திருக்கலாம். கடந்த கால கசப்பான வருத்தம் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். புரிந்து கொள்ளுங்க, என் தேவனுடைய மகத்துவமான செயல், என் வருத்தம் யாவையும் தேவன் மறக்க செய்வார். எதை குறித்து வருத்தத்தோடு வந்திருக்கிறீங்க? இல்லை கடந்த காலம் உங்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுத்துருச்சோ, அல்லது இன்னைக்கு நிகழ்காலம் உங்களுக்கு வருத்தமாக இருக்கலாம். புரிந்து கொள்ளுங்க, என் தேவன் என் வருத்தம் யாவையும் மறக்க செய்கிற மகத்துவமான தேவன். ஆமென்.
ரெண்டாவது குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு தான் என்ன செஞ்சார்னா, எப்ராயிம்னு ஏன் பேர் வச்சார்னா, சிறுமைப்பட்டிருந்த இதே தேசத்தில் தேவன் என்னை பழுக செய்தார்னு சொல்லி எப்ராயிம்னு பேர் வச்சார். எப்ராயிம்னா என்ன அர்த்தம்? பழுக பண்ணுகிறவர், பெருக பண்ணுகிறவர். அப்பா, நான் பார்த்தேன் எப்படி ஒரு பரிசுத்தவானாகிய யோசேப்பு தாம் பிள்ளைக்கு உன்னை ஆண்டவர் பழுக பண்ணுவார்னு சொல்லி எப்ராயிம்னு பேர் வச்சாரோ, அந்த வார்த்தையை அப்படியே பரலோகம் கனம் பண்ணுச்சு. எப்ராயிமை தேவன் பயங்கரமாய் பழுக பண்ணினார். ஜனக்கூட்டம் நிறைந்தவனாய் தேவன் மாற்றினார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நம்மளையும் தேவன் பழுக பண்ணுகிற, சிறுமைப்பட்ட அதே இடத்துல, தமிழ்நாட்டில் சிறுமைப்பட்டுட்டு சிங்கப்பூரில் போய் நம்மளை ஆண்டு ஆசீர்வதிக்கிறதல்ல. எங்கே சிறுமைப்பட்டமோ, எந்த ஏரியாவில், எந்த குடும்பத்தில், எந்த இடத்துல நம்ம சிறுமைப்பட்டமோ அதே இடத்துல என்னை பழுக பண்ணுகிற மகத்துவமான தேவன் என்னுடைய தேவன். ஆமென். என் தேவன் சாதாரணமானவர் அல்ல, மகத்துவமானவர். சொல்லுங்க, என் தேவன் சாதாரணமானவர் அல்ல, என் தேவன் மகத்துவமானவர். என் சிறுமையை மாற்றுகிற மகத்துவமானவர், என் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணுகிற மகத்துவமானவர் என்னுடைய தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அது மட்டும் இல்லை, இப்போ யோசேப்புக்கு 2 பிள்ளைங்க பிறந்ததும் யாக்கோபுடைய ஃபேமிலி எகிப்துக்கு வந்துருச்சு. யாக்கோபுட்ட போய் சொல்றாரு யோசேப்பு, அப்பா, என்னை ஆண்டவர் எகிப்தின் அதிபதியாய் உயர்த்தினது மாத்திரமல்ல, எனக்கு 2 ஆண் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரப்பா அப்படின்னு சொல்லி தகப்பன்கிட்ட போய் சொல்கிறான். அப்போ யோசேப்புடைய 2 பிள்ளைகள், யாக்கோபுக்கு என்ன முறை வேணும்? பேரன் வேணும். யோசேப்புடைய பிள்ளைகளுக்கு யாக்கோபு என்ன வேணும்? தாத்தா வேணும். அப்போ யாக்கோபு சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? அதை கொஞ்சம் வாசித்துருவோம். ஆதியாகமம் 48:5 யாக்கோபு சொல்கிறாரு, நான் உன்னிடத்தில் வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர். என்னவா? என்னுடைய பேரப்புள்ள இல்லை, உனக்கு பிறந்த அந்த 2 குமாரரும் என்னுடைய குமாரர். ரூபன் சிமியோன் என்பவர்களை போல எப்ராயிமும், ஏங்க மனாசேயும் எப்ராயிமும் இருக்குன்னு சொல்லணும். யார் பேரை ஃபஸ்ட்டு சொல்கிறாரு? இளையவன் பேரை. அப்படின்னா தேவன் எவ்வளவாய் எப்ராயிம்க்கு கிருபையின் மேல் கிருபை. மனாசே எப்ராயிம்னு சொல்லலை, எப்ராயிம் மனாசே அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்னொரு கிருபை என்னன்னா, உன் பிள்ளைங்க இல்லை, அதை என்னுடைய பிள்ளைகளா நான் தத்தெடுக்கிறேன்னு சொல்கிறாரு. என் பேர பிள்ளை கிடையாது, அது என்னுடைய பிள்ளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய பிள்ளைனா என் சொத்து எனக்கு யாருக்கும் போகணும். பேர பிள்ளைனா என் சொத்து பிள்ளைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. நான் என்னுடைய பிள்ளையா தத்து எடுக்கிறேன் என்றால் என் பிள்ளைங்களுக்கு நான் என்ன பங்கு கொடுப்பேனோ அதே பங்கை இந்த பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்கிறேன். எவ்வளோ கிருபை மேலே கிருபை, எவ்வளோ தேவனுடைய மகத்துவ செயல் உங்களுக்கு புரியுதா? தேவனுடைய மகத்துவ செயல் உங்களுக்கு புரியுதா? யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்கன்னா 12 கோத்திரம். 12 கோத்திரத்தில் யோசேப்பு பேரும் வராது, லேவி பேரும் வராது. லேவி ஊழியக்காரன், அதனால் அதை எடுத்துருன்ட்டாரு. இப்போ யோசேப்புக்கு யாக்கோபு சொல்லிட்டாரு, உன் பிள்ளை 2 என் பிள்ளைய தத்தெடுக்கிறதுனால உன் பிள்ளைகள் 2 பேரை நான் கோத்திர பிதாவாக மாற்றுகிறேன். எவ்வளோ கிருபம் இது! இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதான் தேவனுடைய மகத்துவ செயல். இந்த அளவுக்கு என்னை ஆண்டு கொண்டு வர முடியும். 12 கோத்திரத்தில் எப்ராயிமையும் மனாசேயும் தேவன் கொண்டு வந்தார் என்றால் நம்ம நினைக்கிறோம் யாக்கோபு கொண்டு வந்தார். இல்லை, யாக்கோபு மூலமாய் தேவ திட்டம் அது. தேவன் கொண்டு வந்தார் என்றால் தேவனுடைய மகத்துவமான செயல். அந்த அளவுக்கு என்னையும் கொண்டு வர முடியுங்க. இன்னைக்கு நீங்கள் சாதாரண நிலையில் இருக்கலாம், இன்னைக்கு நீங்கள் இயலாமையில் இருக்கலாம், இல்லாமையில் இருக்கலாம். ஆனால் அந்த தேவனுடைய மகத்துவ செயல் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும்னா இந்த அளவுக்கு வெளிப்படும். ஆமென். அடுத்து என்ன பண்ணுறாரு? இப்போ யாக்கோபு சாக போகிறாரு. அப்போ யோசேப்பு என்ன செய்கிறாரு? அப்பா, என் பிள்ளைங்க 2 பேரையும் நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன், என் பிள்ளைங்க 2 பேரையும் நீங்கள் என்ன செய்யுங்க. ஏன்னா அப்பா சாக போகிறாரு, அதனால் அப்பாட்டேருந்து என்ன செய்யணும்? என் பிள்ளைங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. அந்த நேரத்தில் யாக்கோபுக்கு கண்ணு தெரியல.
வயசு அதிகமாயிட்டு, பார்வை கொஞ்சம் இழந்துட்டார். அப்போ என்ன பண்ணுறார் யோசேப்பு, யாக்கோபுடைய வலது கை வந்து தாம் மூத்த பையன் மேலேயும் யாக்கோபுடைய இடது கை தன்னுடைய இளைய குமாரன் மேலேயும் இருக்கும்படியா அப்படி கொண்டாந்து நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டி, அப்பா என் பிள்ளைங்க 2 பேரும் நிற்கிறாங்க, அப்படியே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணினார் தெரியுமா? என்ன பண்ணினார் தெரியுமா? யாக்கோபு வலது கையை எப்ராயிம் மேலே வச்சுட்டாரு, இடது கையை மனாசே. உடனே யாக்கோபு சொல்கிறான், யோசேப்பு சொல்கிறார், அப்படி இல்லைப்பா, இவன் தான் மூத்தவன், இவன் தான் மூத்தவன்ப்பா, இவன் இளையவன், நீங்கள் வந்து தெரியாமல் வச்சுட்டீங்கப்பா, அப்பாவுக்கு பார்வை இல்லைல்ல, தெரியாம. உடனே யாக்கோபு சொல்கிறார், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும் யோசேப்பு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தன் வலது கையை எப்ராயிம் மேலே வைத்தார், இடது கையை மனாசே மேலே வைத்தார். இது தாங்க தேவனுடைய மகத்துவமான செயல். கிருபை மேலே கிருபை எங்கே போகுது பார்த்தீங்களா? அல்லேலூயா. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம வாசித்துருவோம். ஆதியாகமம் 48:19 என்ன போட்டிருக்கு? அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான். இங்க யார சொல்றாரு தெரியுமா? மனாசையை சொல்றாரு. மனாசையும் இவனும் ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ, மகத்துவமான தேவனுடைய மகத்துவ செயல், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். அப்பா வச்ச பேர் என்ன? நீ பெருகுவாய் வச்சிருக்காங்க. பார்த்தீங்க எப்படி கனம் பண்றாரு பத்தியா? பார்த்தீங்களா? ஒரு தகப்பனுடைய, ஒரு பரிசுத்தவானுடைய வார்த்தையை பரலோகம் எவ்வளவு கனம் பண்ணுது பாருங்க. இவன் பெருகுவான்பா, ஆனா இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லி யாக்கோபு ஆசீர்வதித்தான். ஹல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. நடந்தது என்னன்னா, யாக்கோபு ஆசீர்வதித்த மாதிரி, யோசேப்பு ஆசீர்வதித்த மாதிரி எப்ராயிம தேவன் பயங்கரமான ஜனக்கூட்டத்தில் பெருக 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 வைத்தார். எந்த அளவுக்கு பெருக வைத்தார் தெரியுங்களா? எப்ராயிம் அப்படின்னா இஸ்ரவேல் அப்படின்னு சொல்ற அளவுக்குங்க. எப்ராயிம்னா என்னது? இஸ்ரவேல் அப்படின்னு அதெல்லாம் பைபிள்ல இருக்கு. இஸ்ரவேல் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் எப்ராயிம பலத்த பயங்கரமான ஜனக்கூட்டமாய் பலுகி பெருக பண்ணினார். ஜனங்கள் பயங்கரமா பெருகிட்டாங்க. இவனுடைய கூட்டத்தில் நிறைய வில் வீரர்கள் இருந்தாங்க, நிறைய யுத்த புருஷர்கள் இருந்தாங்க. இப்போ 12 கோத்திரம் பிரிஞ்சப்பட்டுருச்சுல. 12 கோத்திரம் என்ன செஞ்சது? பிரிக்கப்பட்டது. யூதா, பெஞ்சமின், யூதா கோத்திரம், மற்ற 10 பேரும் இஸ்ரவேல் கோத்திரம் அப்படின்னு பிரிக்கப்பட்டது. அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருந்த 10 கோத்திரத்தில் அதிகமாக பெருகினது யாரு? எப்ராயிம். எப்ராயிம். இது தேவனுடைய மகத்துவமான செயல். நீ நினைச்சிடாதீங்க இன்னைக்கு நீங்க சிறியவர்களா எளியவர்களா இருக்கலாம், தேவனுடைய மகத்துவ செயல் வெளிப்படும் என்றால் இஸ்ரவேல் என்கிற அளவுக்கு எப்ராயிமை உயர்த்தி தேவன் மகிழ்ந்தார். ஆனால் அந்த உயர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? எப்ராயிம் உயர்த்தப்பட்டது ரொம்ப பயங்கரமாக பெருகிட்டான். நடந்தது என்ன தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? பெருகுனாலே என்ன வந்துடும்? அடுத்த நமக்கு என்ன வரும்? குட் குட். ஆசீர்வாதம் இல்லாதப்ப தாழ்மை இருக்கும், ஆசீர்வாதம் வந்ததுக்கப்புறம் என்ன வந்துடும்? நமக்கு பெருமை வந்துடும். எப்ராயிமுக்கு சொல்லவா வேணும்? வாசிக்கலாம். ஏசாயா 9:10 வாசிங்க. அகந்தையும் மன பெருமையுமாய் சொல்லுகிற எப்ராயிம். அகந்தையும் மன பெருமையும் வந்துட்டு இப்போ ஏசாயா 9:10 எப்ராயிமுக்கு என்ன வந்துட்டு? ரொம்ப பெருகிட்டாங்கல்ல, ஜனக்கூட்டம் ரொம்ப பெருகிடுச்சு, வில்வீரர் ரொம்ப பெருகிட்டாங்க, யுத்தம் பண்ணுறவங்க ரொம்ப பெருகிட்டாங்க. உடனே நான் இஸ்ரவேல்னு சொல்கிற அளவுக்கு எப்ராயிம் வந்துட்டாரு. இப்போ எப்ராயிம்குள்ளே என்ன வந்துட்டு? பெருமையும் அகந்தையும் வந்தது. இதுதான் கிருபையை இழக்க வைக்கிற காரியம்.
இதுதான் கிருபையின் மேல் கிருபை பெற்ற எப்பிராயிமை கிருபையை இழக்க வைக்கிற காரியம். பெருமை வந்தது. பெருமை வந்ததுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? எப்பிராயிமுக்கு பெருமை வந்ததுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. எப்பிராயிமுக்கு பெருமை வந்ததுக்கப்புறம் ஏதாவது நடந்ததுன்னு தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, யார் தான் எப்பிராயிமை குறித்து அதிகமாக எழுதியிருக்கிறா பைபிளில்? சொல்லுங்க. யார் தான் பைபிளில் எப்பிராயிமை குறித்து அதிகமாக எழுதியிருக்கிறா? ஓசியா எழுதியிருக்கிறார். ஓசியாவை திருப்புங்க. ஓசியாவில் மொத்தம் 14 அதிகாரம் இருக்குது. இந்த 14 அதிகாரத்தில் எப்பிராயிம் இஸ்ரவேல் அப்படின்னு எழுதியிருக்கிறது எல்லாமே எப்பிராயிம் ஜெனரேஷனை தான் குறிக்குது. எப்பிராயிம் கோத்திரத்தை தான் குறிக்குது. எப்பிராயிம் பண்ணின பெருமை வந்ததுக்கப்புறம் இந்த எப்பிராயிம் பண்ணின அட்டூழியம், தாங்க முடியாத அட்டூழியம், ஆண்டவரை அதிகமாக துக்கப்படுத்திட்டான். ஆண்டவரை அதிகமாக வேதனைப்படுத்திட்டான். ஆண்டவரை அதிகமாக சஞ்சலப்படுத்திட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னால் நான் வசனத்தை டக்கு டக்குன்னு அப்படியே சொல்கிறேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். இந்த எப்பிராயிமுக்கு பெருமை வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் என்னால் சொல்லவும் முடியாது. நிறைய இருக்குது. சிலதை முக்கியமானதை நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். என்ன செஞ்சிட்டான் தெரியுங்களா? பெருமையும் அகந்தையும் வந்ததுக்கப்புறம், ரொம்ப பழுகி பெருகினதுக்கு அப்புறம், மகத்துவமான தேவனுடைய மகத்துவ கிரியை எப்பிராயிம் வாழ்க்கையில பெரிய அளவுல வெளிப்பட்டதுக்கு அப்புறம் எப்பிராயிம் செய்தது என்ன தெரியுமா? ஓசியா 3:1 போட்டிருக்கு, அந்நிய தேவர்களை மதித்தான். மிதிக்க வேண்டிய அந்நிய தெய்வத்தை என்ன செஞ்சான்? எப்பிராயிம் மதித்தான். ஏன்னா பெருமை போயிடுச்சுல. 4:1 சொல்லுது, எப்பிராயிம் சந்ததியில் அந்த கோத்திரத்தில் உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை. 4:2 சொல்லுது, பொய் ஆணையிட்டான், கொலை செய்தான், திருடுனான், விபச்சாரம் பண்ணனான், மிஞ்சி போய் இரத்த பழிக்க ஆளானான். ஏ அப்பா, எந்த எப்பிராயிம்ங்க? யாக்கோபு சொன்னா, என் குமாரர். இதெல்லாம் யோசேப்பு பார்த்தாருன்னா எவ்வளோ துக்கம் அடைஞ்சிருப்பார். யோசேப்பு இப்போ செத்துட்டாரு. இப்போ யோசேக்கு அப்புறம் எப்பிராயிமை ஆண்டவர் கோத்திர பிதாவாக கொண்டு வந்தார். யோசேப்பை கூட கொண்டுட்டு வரல. ஆனால் யோசேப்பு பெற்றெடுத்த எப்பிராயிமை கோத்திர பிதாவாக கொண்டு வந்தார். இந்த கோத்திர பிதா பண்ணின அட்டகாசத்தை பார்த்தீங்களா? இரத்த பழிக்கு ஆளானான். 4:16 சொல்லுது, அடங்கா கிடாரி ஆனான். நம்ம பிள்ளைங்களை அடங்கா பிடாரின்னு பேசுவோம் தெரியுங்களா? ஏண்டா அப்படி அடங்க மாட்டேங்கிற, அடங்கா பிடாரியா இருக்கிறேன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. எங்கள் ஆண்டு சொல்கிறார், எப்பிராயிம் அடங்கா கிடாரி. 4:17 சொல்கிறாரு, எப்பிராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான். ஐயோ, எவ்வளோ துக்கம், எவ்வளோ வேதனை. உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டினான். ஐயோ, எவ்வளோ வேதனை பாருங்க. பெருமையும் அகந்தையும் வந்தா நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் வந்துடுங்க. பெருமையும் அகந்தையும். அடுத்து 5:13 போட்டிருக்கு, எப்பிராயிம் வியாதி நேரத்தில் என்ன தேடாம அசீரியன் அண்டைக்கு ஓடுறான். பாருங்க, வியாதி நேரத்தில் யாரை தேடணும்? நம்ம சொல்லுங்க, ஆண்டவரை தேடணும். ஆனால் இவன் யாரை தேடுறான்? ஆண்டவரால, மகத்துவமான தேவனால மகத்துவமான கிரியை அனுபவிக்கிற எப்பிராயிம் யாரை தேடுனா? ஆண்டவரை தேடலை, அசீரியன் அண்டைக்கு போனான். 7:1 சொல்லுது, வஞ்சனை உள்ளவனா மாறினா, கொள்ளையிடுகிறவனா மாறினா. 7:8 சொல்லுது, எப்பிராயிம் அந்நிய ஜலத்தோடு கலந்திருக்கிறான். அவன் திருப்பி போடாத அப்பம் ஒரு பக்கம் வெந்திருக்கிறான், ஒரு பக்கம் வேகல. அவனை அனலும் இல்லாம குளிரும் இல்லாம நான் வாந்தி பண்ற நிலையில எப்பிராயிம் இருக்கிறான். இவ்வளோ வேதனை. இந்த அளவுக்கு போக முடியுங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. பெருமை வந்துச்சுன்னா, அகந்த வந்ததுன்னா இந்த அளவுக்கு போக முடியும். அதுக்கு எப்பிராயிம் நமக்கு அடிசுவடாக இருக்கிறோம். தேவ ஜனமே, ஒருபோதும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். இன்னும் மகத்துவமான செயல் வெளிப்படும். ஒருபோதும் ஆசீர்வாதத்தை பெற்றதுக்கு அப்புறம் நமக்குள்ள பெருமையும் அகந்தையும் வரும் என்றால் தேவ கிருபையை இழக்க வேண்டியதாயிரும். ஹல்லேலூயா. அடுத்து போட்டிருக்கு 8:4 வெள்ளினால பொன்னினால விக்கிரகத்தை உண்டாக்கினானா.
8:5 போட்டிருக்கு, சமாரியாவில் கன்றுக்குட்டி உருவாக்குனானா. இந்த 10 கோத்திரத்துக்கு கிங்டம் எது தெரியுங்களா? சமாரியா. இந்த 10 கோத்திரத்துக்கு தலைநகரம் எது? சமாரியா. சமாரியா இவங்க எங்கே போகணும்னு கேட்டால் எருசலேமில் போய் தான் வருடத்துக்கு 3 முறை பஸ்கா ஆசரிக்கணும். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? சமாரியாவில் கன்றுக்குட்டி செஞ்சு யாரும் எருசலேமுக்கு போக வேண்டாம், சமாரியாவில் என்ன செஞ்சிருங்க, இந்த கன்றுக்குட்டியை வழிபடுங்கன்னு தடுத்துட்டாங்க. நம்ப முடியல, எப்ராயிமை நம்ப முடியல. தெரிந்து கொள்ளுங்க, நான் நின்றுவேன்னு யாரும் சொல்லிடாதீங்க. ஏன்னா நான் நின்றுவேன், என்னுடைய மரண பரியந்தம் நான் அப்படியே தேவனுடைய அழைப்புல நின்றுவேன், ரட்சிப்புல நின்றுவேன், அந்த அப்படியே நின்றுவேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் அவருக்கு பிரியமாகவே வாழ்ந்துருவேன் சொல்லவே முடியாதுங்க. நம்ம வழி தப்பி போக அநேக வாய்ப்புகள் இருக்கு. சொல்லவே இதெல்லாம் நேற்று எழுதும் பொழுது என் இருதயத்தில் கண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. அடுத்து என்ன போட்டிருக்கீங்களா? 11:3 நான் குணமாக்குறவர் என்று அவன் என்னை அறியாமல் போனான். என்னை கர்த்தர் தான் குணமாக்குறவர் அவன் என்ன செய்யலையா? அறியாமல் போனான். 9:8 தயவு செய்து ரீட் பண்ணுங்க. 9:8 ரீட் பண்ணுங்க. என்ன போட்டு என் தேவனோட எதிர்த்து நிற்க. எப்ராயிம் ஜெனரேஷன் தேவனோட எதிர்த்து நிக்குதுங்க. எந்த தேவன் அவனை உயர்த்தினாரோ, எந்த தேவன் எப்ராயிமை பலுகி பெருக செய்தாரோ, எந்த தேவன் எப்ராயிமை இஸ்ரவேல் போல மாற்றினாரோ, அந்த தேவனுக்கு எப்ராயிம் கூட்டம் என்ன செய்யுது? எதிர்த்து நிற்கிறது. அடுத்து தன் தேவனுடைய ஆலயத்திலே பகையாளியாக இருக்கிறான். இது என்ன ரொம்ப வேதனைப்படுத்தின காரியம். தேவனுடைய ஆலயத்துக்கு எப்ராயிம் என்னவா மாறிட்டான்? பகையாளி. ஐயோ ஜீசஸ், பெருமையும் அகந்தையும் எங்கே கொண்டு போகுது பார்த்தீங்களா? 8:11 11:12 சொல்லுது, பாவம் செய்வதற்கு ஏதுவாக பலிபீடங்களை பெருக பண்ணிட்டே இருந்தான். இவன் பேரே பலுகி பெருகுதல் தான். இவன் பலிபீடங்களை பெருக பண்ணானா. தன்னை பெருக பண்ணின தேவனை மறந்து, தன்னை பலுகி பெருக பண்ணின தேவனை மறந்து பலிபீடங்களை என்ன செஞ்சானா? பெருக பண்ணினான். 8:12 வாசிங்க. என் வேதத்தின் மகத்துவங்களை அந்நிய காரியமாக எண்ணினான். வேதத்தின் மகத்துவத்தை என்ன பண்ண? நான் எழுதி கொடுத்தேன் எப்ராயிமுக்கு. ஆனால் எப்ராயிம் என் வேதத்தின் மகத்துவத்தை இவ்வளோ துரோகம் பண்ணின இந்த எப்ராயிம் நமக்கு முன்னாடி வந்து நின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? இவ்வளோ துரோகம் பண்ணின எப்ராயிம் நமக்கு முன்னாடி வந்தால் நீங்கள் என்ன தீர்ப்பு கொடுப்பீங்க? என்ன நியாயம் செய்வீங்க? மூஞ்சில் முழிக்காத ஓடி போயிடுறா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? இப்போ ஆண்டவர் பேச ஆரம்பித்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் பேசுகிறார் எப்ராயிமை குறித்து. 7:2 சொல்கிறாரு, இவர்களுடைய எல்லா அக்கிரமும் எல்லா பொல்லாப்பையும் என் நினைவில் வச்சிருக்கிறேன். எப்ராயிம் செய்த, எப்ராமின் கோத்திரத்தார் செய்த எல்லா அக்கிரமமும் எல்லா பொல்லாப்போ சொல்லுங்க என் நினைவில் இருக்குங்கிறார் ஆண்டவர். என் நினைவில் இருக்குங்கிறார். 9:2 சொல்கிறாரு, எப்ராயிம் பாழாய் போவான். எப்ராயிம் என்ன செய்வான்? என் மகத்துவத்தை, தேவன் வேதத்தை மறந்துட்டலடா, வேதத்தின் மகத்துவத்தை விட்டுட்டல, உண்டாக்கினவரை மறந்து கோயில் கட்டுறல, சமாரியாவிலே கன்றுக்குட்டி வச்சுட்டல, ஐயோ அப்படின்னு நீ என்ன போவ? தண்டிப்பின் நாளிலே உன்னை என்ன செஞ்சிருவேன்? பாழாய் போயிடுவ அப்படிங்கிறாரு. 7:13 என்ன போட்டிருக்கு? உனக்கு கேடு வரும். 7:13 என்ன போட்டிருக்கு? உனக்கு கேடு வரும். என்ன போட்டிருக்கு? 7:13 உனக்கு கேடு வரும். 9:11 என்ன போட்டிருக்கு? எப்ராயிம் மகிமை ஒரு பறவையை போல பறந்து போகும். உன் வீட்டில் இருக்கிற பறவைக்கு கூட குட்டி பிறக்காது, குஞ்சு போடாதுரா, எல்லாம் மலடாயிருண்டாங்கிறாரு. எப்ராயிமுடைய பிளஸ்ஸிங்கே பலுகி பெருகும். எப்ராயிமுடைய பிளஸ்ஸிங்கே என்னதான் சொல்லுங்க? பலுகி பெருகும். இப்போ சொல்றார், எப்ராயிம் உன்னுடைய மகிமை பறவையை போல பறந்து போயிருச்சுரா. என்ன சொல்றாரு சொல்லுங்க? உன் மகிமை என்ன? எப்ராயிம்னா ஒரு மகிமை இருக்கு. அந்த மகிமை இப்போ என்ன ஆயிடுச்சு? பறவையை போல பறந்து போயிடுச்சுடா. உன்னிமே உன் வீட்டில் நீ வளர்க்குற பறவைக்கு கூட குஞ்சு பிறக்காது, எல்லாம் கர்ப்பம் பிறக்கிறதே இல்லைடான்னு
ஆண்டவர் சொல்லிட்டாரு. சொன்ன ஆண்டவர் இப்படிலாம் சொல்லிட்டாரு. ஆனால் தேவனுடைய மகத்துவமான செயல் என்ன தெரியுமா? தேவனுடைய மகத்துவமான செயல் ஏதாவது தெரியுமா? இவ்வளோ பேசிட்டாரு. எப்ராயிம் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஆண்டவரும் பேசிட்டாரு. பேசினதுக்கப்புறம் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 11:8 வாசிங்க. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படிடா ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன் அக்கிரமமெல்லாம் என் நினைவுல இருக்கு. எப்ராயிமே, தண்டிப்பின் நாளில உன்னை பாழாக்குவேன். எப்ராயிமே, உன்னுடைய மகிமை பறவையை போல பறந்து போயிரும். எப்ராயிமே, உனக்கு கேடு வரும்னு இவ்வளவு பேசின ஆண்டவர் சொல்லுகிறார், எப்ராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படிடா ஒரு பொல்லாத மனுஷன் கையில, விபத்தின் கையில, தீங்கின் கையில ஒப்பு கொடுப்பேன்? இதாங்க தேவனுடைய மகத்துவமான செயல். எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இது மாதிரி யாராலும் நேசிக்க முடியுமா? சொல்லுங்க, கொஞ்சம் பேசுங்க. இந்த அளவுக்கு யாராலும் நேசிக்க முடியுமா? இதான் மகத்துவமான தேவனுடைய மகத்துவ செயல். இவ்வளோ தேவனை துக்கப்படுத்தி இருக்கிறா, இவ்வளோ அட்டூழியம் செஞ்சிருக்கிறான். ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? எப்ராயிமே, நான் எப்படிரா கைவிடுவேன்? அடுத்து ஒரு வசனம் சொல்லுவார். 11:9 வாசிங்க. எல்லாரும் வாசிங்க. 11:9. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்ராயிமே அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் அழிக்க மாட்டேன்டா. உன் மேலே எனக்கு கோபம் இருக்குடா, உக்கிரம் இருக்குடா. உன் மேலே ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டடா, என்னை துக்கப்படுத்திட்டடா. என் ஜனத்தை எருசலேமுக்கே போக விடாம தடுத்துட்டடா. என்னை மறந்துட்டடா, வேதத்தின் மகத்துவத்தையும் விட்டுட்டடா. ஆனால் நான் என் உக்கிர கோபத்தின்படி உனக்கு அழிக்க மாட்டேன், உன்னை அழிக்க மாட்டேன்டா. உன்னை அழிக்கும்படி நான் திரும்ப மாட்டேன். ஏனென்றால் எல்லாரும் என்ன பாருங்க, நான் மனுஷன் அல்ல தேவன்னா என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? மனுஷன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? மனுஷன் நன்றி கெட்டவன். மனுஷன் யாரு? மனுஷன் யாரு? எல்லாரும் இங்கே பாருங்கம்மா. மனுஷன் யாரு? நன்றி கெட்டவன். நான் மனுஷன் இல்லைடா, நான் தேவன். ஏன் சொன்னார் தெரியுங்களா? நீங்கள் கிருபன்னு போட்டு விட்றாதீங்க. என்ன சொன்னார் தெரியுமா? எப்ராயிம், நான் ஒன்றை பார்க்கலடா, உங்க அப்பாவை பார்க்குறேன்டா. எப்ராயிம், நான் ஒன்றை பார்க்கலடா, உன் தாத்தாவை பார்க்குறேன்டா. உன் தாத்தாவை பார்க்குறேன். உன் தாத்தா உன்னை பேர புள்ளன்னு சொல்லலடா, என் மகனை தத்து எடுத்து உன்னை கோத்திர பிதாவா மாத்தினாருடா. நான் ஒன்றை பார்த்துருந்தா உனக்கு கேடு வந்திருக்குண்டா. நான் ஒன்றை பார்த்துருந்தா உன்னை அழிச்சிருப்பேன்டா. நான் ஒன்றை பார்த்துருந்தா உன் லைஃப் பாழா போயிருக்குண்டா. நான் ஒன்றை பார்க்கலடா, உங்க அப்பாவுடைய கண்ணீரை பார்க்குறேன்டா. உங்க அப்பாவுடைய ஜபத்தை பார்க்குறேன்டா. உன் தாத்தாவுடைய ஆசீர்வாதத்தை பார்க்குறேன்டா. உன் தாத்தாவுடைய ஜபத்தை பார்க்குறேன்டா. அதனால உன்னை கைவிடலடா. புரியுதா சத்தியம்? பிள்ளைங்களுக்காக ஜெபிக்க ஆலயத்துக்கு வாங்கன்னா வரமாட்டோம் சிஸ்டர், வரமாட்டோம் சிஸ்டர், ஆலயத்துக்கு வரமாட்டோம் சிஸ்டர். ஆண்டவர் யாரை பார்த்தார் இந்த இடத்துல சொல்லுங்க எல்லாரும்? இதான் தேவனுடைய மகத்துவமான செயல். ஆண்டவர் யாரை பார்த்தாரு? எப்ராயிமை பார்க்கல. எப்ராயிம் ரொம்ப கேடுகட்ட செயல் செஞ்சிட்டான், அவனா பார்க்கல. ஆண்டு யார்? உங்க அம்மாடா. ஆலயத்தில் வந்து வந்து கண்ணீரோட ஜெபிச்சாடா. உங்க அம்மாவை சபை விசுவாசி கைவிட்டுருச்சுடா. உங்க அம்மா கண்ணீரோட வந்து இந்த ஆலயத்தில் நின்னாடா. அதனால எப்ராயிம், நான் ஒன்றை பார்க்கலடா, உங்கள் அம்மாவோட கண்ணீரை பார்க்குறேன்டா, உங்கள் அப்பாவுடைய கண்ணீரை பார்க்குறேன்டா. அதனால தான் சொல்கிறேன், பெற்றோர்களே அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைங்க தப்பு பண்ணாலும் நான் மனுஷனாக இருந்தால் அப்படியே தள்ளி விட்டுருவோம், எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சிருவோம். ஆண்டவர் அப்படி அதனால தான் சொன்னார், நான் மனுஷன் அல்ல,
நான் மனுஷன் இல்லை, எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சிட மாட்டேன். நான் மனுஷன் அல்ல, நான் தேவன்றா. உங்கள் அப்பா செஞ்ச நன்மையும் நான் பார்க்குறேன்டா. உங்கள் அப்பாவோட அர்ப்பணிப்பை பார்க்குறேன், உங்கள் அப்பாவுடைய விலைக்கிரயத்தை பார்க்குறேன், உன் தாத்தாவுடைய அர்ப்பணிப்பை பார்க்குறேன். உன் தாத்தா யார் தெரியுமா? யோசேப்பு வந்திருக்கிறான்னு சொல்லியும் உடனே ஓடி வரலடா. என்னட்ட வந்து கேட்குறான்டா, போவிட்டா வேண்டாமா, போவிட்டா வேண்டாமான்னு என்ன கேட்டுதான்டா செஞ்சான். உன் தாத்தாவுடைய அந்த ஜபத்தையும் அந்த அர்ப்பணிப்பையும் அந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்குறேன்டா. அதனால் உடனே நான் என்ன செய்ய மாட்டேன்டா. கவலைப்படாதீங்க, உங்கள் ஜபம் பிள்ளைங்க தலையில் நிற்கும். உங்கள் ஜபம் பிள்ளைங்க தலையில் நிற்கும். நீங்கள் ஆண்டவருக்காக பட்ட பிரயாசம் உங்கள் பிள்ளை தலையில் நிற்கும். நீங்கள் ஆலயத்துக்கு ஓடி 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 வரீங்கல்ல, அது உங்கள் பிள்ளைங்க தலையில் நிற்கும். ஐயோ நம்ம இன்னைக்கு ஜபத்துக்கு போகலைன்னா ஆலயத்தில் ஜபம் நின்றுமேனு ஓடி 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 சிலர் வரீங்கள, வரதுனால தான் இன்றைக்கி நிற்கிறீங்க. புரிந்து கொள்ளுங்க, இதுதான் சத்தியம். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னதுமே எப்ராயிம் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? மனம் திரும்பிட்டான். இதுதான் தேவனுடைய மகத்துவ செயல். எப்ராயிம் உடனே என்ன செஞ்சிட்டான்? உடனே எப்ராயிம் என்ன செஞ்சிட்டான்? ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னதும், நான் உன்னை கைவிட மாட்டேன்டா, நான் மனுஷன் அல்லடா, நான் தேவன்றா அப்படின்னு சொன்ன உடனே எப்ராயிம் என்ன செஞ்சிட்டானா? என்ன செஞ்சிட்டான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி தேவரீ என்ன செய்யுங்க ஆண்டவரே, என்னுடைய என்னது எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை என்ன செய்யுங்க, தயவாய் அங்கீகரித்துங்க. அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலையை செலுத்துவோம். தப்பு பண்ணிட்டேன்னு மனம் திரும்புறாங்க. எப்ராயிம் மனம் திரும்புறான், நல்ல தீர்மானம் எடுக்கிறான், நல்ல முடிவு எடுக்கிறான். ஆண்டவரே தயவாய் என் அக்கிரமத்தை பண்ணுங்க, தயவாய் என் மீறுதலை பண்ணுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, உங்களை துக்கப்படுத்திட்டேன், உங்களை வேதனைப்படுத்திட்டேன், ப்ளீஸ் என்ன மன்னிங்க, தயவாய் மன்னிங்க. 3 என்ன சொல்கிறான்? இனிமேல் அசிரியனை தேடி என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். இனிமேல் குதிரைகள் மேலே ஏற மாட்டேன். இனிமேல் என் கையின் கிரியைகளை பார்த்து நீ தான் தெய்வம்னு நீ சொல்லவே மாட்டேன். சரண்டர். எங்கள் அப்பாவை போல எங்கள் தாத்தாவை போல நான் சரண்டர் ஆண்டவரே, சரண்டர், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் சொல்லிட்டான். பார்த்தீங்களா? இனிமேல் அசிரியாவை தேட மாட்டேன். இனிமேல் என் கையின் கிரியை விக்கிரக வழிபாடு சொல்லுங்க. இனிமேல் சமாரியாவில் கண்ணுக்குட்டி என்ன செய்ய மாட்டேன். இனிமேல் எருசலேமுக்கு ஓடி போயிடுறேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு மனம் திரும்பினான். இதுதான் தேவனுடைய மகத்துவமான செயல். கண்களை மூடுவோம். நம்முடைய தேவன் மகத்துவமானவர். பேர பிள்ளையே கோத்திர பிதாவா மாற்றுகிற மகத்துவமான தேவன். இளைய குமாரனையே பெரிய அளவில் டாப்பில் கொண்டு வர மகத்துவமான தேவன். நம்ம தாய் தகப்பனுடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற மகத்துவமான தேவன். நான் எவ்வளோ தேவனை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி இருந்தாலும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி அழிப்பேன். மனுஷனை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறினால் கட்டி இழுக்கிற நீ என்கிட்ட ஓடி வந்துரு, போதுண்டா, பரவாயில்ல, நீ செஞ்ச தப்புக்கு படி நான் செய்ய மாட்டேன்டா, உன்னை மன்னிச்சிட்டேன்டா, உன்னை மன்னிச்சிட்டேன், உன்னை மன்னிச்சிட்டேன், நான் மனுஷன் அல்லடா, நான் தேவன்றா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஏ அப்பா, உன்னை அழிக்க மாட்டேன்டா, உன்னை கைவிட மாட்டேன், உன்னை எப்படிடா கைவிடுவேன், நான் மகத்துவமான தேவன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பாருங்க, நான் மனம் திரும்பிட்டேன் ஆண்டவர், இனிமேல் என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்க, தயவாய் மன்னிச்சிருங்க. இனிமேல் அசிரியாவை தேட மாட்டேன், எகிப்தை தேட மாட்டேன், கண்ணுக்குட்டியை தேட மாட்டேன், குதிரை மேலே போக மாட்டேன். இனிமேல் அண்ட சராசரத்தை உருவாக்கின என் தகப்பனுடைய என் தாத்தாவுடைய தெய்வமாகிய உங்களுக்கே நான் சரண்டர்னு ஒப்பு கொடுத்தான். அதனால் தேவன் எப்ராயிமை மகிமையாய் ஆசீர்வதித்தான். அதுபோல ஆண்டவரே மகத்துவமான தேவனே, அக்னி கிறிஸ்தவ தேவ சபை உம்முடையதப்பா, ஊழியம் உம்முடையது, நாங்கள் எல்லாரும் உம்முடையவர்கள். எங்களுடைய வாழ்க்கையிலையும் எப்ராயிம் வாழ்க்கையில் செய்தது போல மகத்துவமான காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி அக்னி கிறிஸ்தவ தேவ சபை, எண் 21, சக்தி நகர், ஏசுவடியான் அவென்யூ, தாலுகா ஆபீஸ் அருகில், திருவானைக்கோவில், திருச்சி 620005, தமிழ்நாடு, இந்தியா. ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9788546568 மற்றும் 9842605910.
மின்னஞ்சல் முகவரி fcmprayertower@gmail.com. எங்களது இணையதளம் www.firechristianministries.org.